சத்யாவும் உங்களுக்கு ஆசை இருக்க மாதிரி அவளுக்குமே ஆசை இருக்கும்லப்பா. பொம்பளை பிள்ளைங்க சம்பாரிச்சு கொடுக்கற காசை வச்சு நல்லா வாழ முடியாது. சும்மா அவளுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது. அப்ப அவளோட அம்மாவுமே டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. பால்காரனுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்ல அந்த சட்டையை எடுத்து கொடுத்து அவரும் அந்த சட்டையில இருந்து காசு எடுத்து எண்ணி அவங்களுக்கு கொடுப்பாரு. பாத்தீங்களா, இவ்வளவு வருஷமா நீங்களும் அவங்க கூட இருக்கீங்க. ஆனா ஒரு நாள் கூட உரிமையா அந்த சட்டையில இருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்லவே மாட்டீங்க. இதுக்காக தான் பொம்பளை பசங்க படிச்சு வேலைக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருப்பா. யாரோ என்னமோ சொல்றாங்கன்றதுக்காக என்ன மாத்திக்க முடியாதுமா. அப்பா நீங்க யாருக்காகவும் மாற வேண்டாம். என் கூட படிச்ச செல்வின்ற பொண்ணுக்குமே என்ன மாதிரி கல்யாணம் ஆச்சு. ஆனா எதிர்பாராத விதமா அவளோட ஹஸ்பண்டுமே இறந்து போயிட்டாரு. தனியா ஒரு குழந்தைய வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ மட்டும் படிச்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அவசியமே வந்திருக்காது. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லுவா. சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காது. அப்பா பண்ணா நல்லதுக்கு தான் பண்ணுவேன். போயிட்டு குழந்தைய தூங்க வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் விடிஞ்சதும் அவரும் பேத்தியை கூட்டிட்டு கடைக்குமே போவாரு. அப்ப அந்த வழியா லோனுக்காக அந்த பேங்க் ஆபீசருமே வந்து ஒரு பேப்பரை கொடுத்து சைன் போட சொல்லுவாரு. கை நாட்டு வைக்கிறதுக்கு இங்கு கொண்டு வரலையான்னு சொல்லி கேட்கறாரு. அவரோட பேத்தியோ அவரை கூப்பிட்டு தாத்தா உங்க பேரே உங்களுக்கு எழுத தெரியாதான்னு சொல்லி சிரிப்பா. இந்தாங்க தாத்தா இந்த பேப்பர்ல பார்த்து எழுதுன்னு சொல்லி பேப்பர் காட்டுவா. அதுல அந்த பொண்ணு தாத்தான்னு எழுதி இருந்திருப்பா. அந்த குட்டி பொண்ணு அவரோட அம்மா கிட்ட அம்மா தாத்தாக்கு எழுதவே தெரியலமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடி வருவா. அந்த குட்டி பொண்ணு அது மாதிரி சிரிச்சதுமே கௌரவம் சொன்னது எல்லாமே அந்த நிமிஷமே உடஞ்சு போயிடும்.